ஹட்டன் நகரில் உள்ள ஒரு நகைக்கடையில் இருந்து 2,89,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நெக்லஸை திருடிச் சென்ற சந்தேக நபர் ஹட்டன் போலீஸ் தலைமையக குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஹட்டன் நீதவான் எஸ் ராம் மூர்த்தி முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை இந்த மாதம் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. புகவந்தலாவு போலீஸ் நிலைய பிரிவுக்குட்பட்ட கிவ் தோட்டத்தின் மேற்பகுதியில் வசிக்கும் 42 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான செல்வராஜ் வீரையா ராதாகிருஷ்ணன் என்பவரே கைது செய்யப்பட்ட நபர் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவ தினத்தில் தங்க நெக்லஸை வாங்குவதாக கூறிய சந்தேக நபர் அதன் மதிப்பை செலுத்த தனது மனைவி வங்கிக்கு சென்றுள்ளதாக நகைக்கடை ஊழியர்களிடம் தெரிவித்துள்ளார். அவர் திரும்பி வரும் வரை நெக்லஸிற்கான பில்லை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்ட நிலையில் நெக்லஸை ஆய்வு செய்வதாக கூறி திடீரென அதனை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஹட்டன் தலைமையக போலீஸ் அதிகாரிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் பகவந்தலாவ கீவ் தோட்டத்தில் உள்ள அவரது மனைவியின் வீட்டில் மறைந்திருந்தது உறுதி செய்யப்பட்டது. அதன் பேரில் ஹட்டன் போலீஸ் தலைமையக குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் தலைமை போலீஸ் அதிகாரி தலைமையில் சோதனை நடத்தி அவரை கைது செய்தனர். மேலும் சந்தேக நபர் தங்க நெக்லஸுடன் ஹட்டன் முதல் வட்டவளை வரை ரயில் பாதையோரமாக நடந்து சென்று பின்னர் நாவலப்பட்டியில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் அந்த நகையை 1,00,000